நெல்லை மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் கிட்டு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பார்க்கலாம். அது நான் சகோதர சகோதரிகள்னு சொல்லிட்டேன். ஒரே இயக்கத்துக்குள்ளதான் சகோதர சகோதரி தான். அதை நான் எதிர்ப்பாக நான் அதை நினைக்கவில்லை. அது மாமன்ற உறுப்பினர் எங்களுக்குள்ள தானே. அதனால அதனால அது வெறுப்பாக நான் எதுவும் நினைக்க மாட்டேன். அது கருத்து அதை சொல்ல நான் இப்ப என்னுடைய சூழ்நிலை நான் மனநிலையில சொல்ல விரும்பவில்லை. நான் வெற்றி பெற்று விட்டேன். அதான் என்னுடைய ஒரே காரணம். மக்களுக்கு அடிப்படை எப்படி உள்ளாட்சித்துறையில அமைச்சராக இருந்த அண்ணன் தளபதி அவர்கள் 2006 சென்னை மேயரா பணியாற்றாரோ, எப்படி அடிப்படை குப்பை அந்த குப்பை பிரச்சனை சென்னை சிங்கார சென்னை எப்படி ஆக்கினாரோ, அதே மாதிரி திருநெல்வேலி மாநகராட்சி சென்னைக்கு ஈக்குவலாக எங்களுக்கு ஒரு பொறுப்பு அமைச்சர் இருக்கிறார். உள்ளாட்சித்துறை அமைச்சர் எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு இருக்கு. அதனால போதிய நிதிகளை முதலமைச்சர் மூலியமாகவும் சின்னவர் மூலியமாகவும் நிதியை பெற்றுக்கொண்டு இந்த மாநகராட்சியை ஒரு நல்ல நிலைமைக்கு திருநெல்வேலி இந்தியாவிலே நம்பர் 1 மாநகராட்சியாக மாற்றுவேன். இது மூலம் உறுதிபுரிகிறேன். நன்றி, வணக்கம். நெல்லை மேயராக தேர்வு செய்யப்பட்ட கிட்டு செய்தியாளர்களை சந்தித்தார். அவருக்கு எதிராக 23 வாக்குகள் பதிவாக இருப்பதை குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அதை தனக்கு எதிரான வாக்குகளாக தான் கருதவில்லை என்றும், தன்னை எதிர்த்து வாக்களித்தவர்களையும் சகோதர சகோதரிகளாகவே பார்ப்பதாகவும், போட்டியாக தான் கருதவில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். மாநகராட்சியினுடைய நலத்திட்ட செயல்பாடுகள் குறித்து கவனம் செலுத்த இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார்.